ஐயா உண்டு. ஐயாவுடைய கருவறையை சமாதி பீடமாகவும் பகவானுடைய 10 அவதாரங்கள் இந்த உலகத்துக்கு தெரிந்த பிறகும் அந்த கடவுளை மனிதன் என்றும் எளிந்த நிலையிலே பேசுவது சிலருக்கு வாடிக்கையாகிவிட்டது. 10 அவதாரம் பிறந்த பாதைகளை சொல் மகனே என்று அவருடைய பிள்ளைகளுக்கு ஐயா உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக சிலர் வேடம் தரித்துவிட்டு அவரை தாத்தன் என்றும் பாட்டன் என்றும், அவர் மரித்து விட்டார், அவர் சமாதியாக்கப்பட்டு விட்டார் என்றெல்லாம் பல அகிலத்திரட்டு வேதத்துக்கு புறம்பான செய்திகளை மேடை மேடையாக பேசுவது சிலருடைய இழிநிலை வாழ்க்கை. அது எதனால் என்றால், தன்னை பிரகடனப்படுத்துவதற்காக நம்ம தான் இதற்கு உண்மையாக இருக்கிறோம், நாம் தான் இதற்கு முதன்மையாக இருக்கிறோம், நம்முடைய பாரம்பரியம்தான் என்று சொல்லி சொல்லி கடைசியில் அனைத்தையும் கைவிட்டு விட்ட ஒரு நிலைதான். அப்படி கடவுளையும் மதிக்காமல், கடவுளுடைய வருகையும் மதிக்காமல், லட்சோப லட்சம் மக்கள் இறைவனாக பாவித்து வணங்குகின்ற ஒரு நிலையையும் மதிக்காமல், அத்தனை பேரும் இந்த உலகத்தின் ஒரே கடவுள் ஐயா வைகுண்டர்தான், அவரை மிஞ்சிய கடவுளே அகிலத்திரட்டுக்கு மிஞ்சிய வேதமும் இல்லை என்ற உறுதியான நம்பிக்கை உள்ள மக்களை கேவலப்படுத்தும் விதமாக சிறுபான்மையர்கள் நடத்தின விழாவிலே போய் இழிந்த நிலையில் பேசுவதுதான் இவருடைய தந்திரமான வாழ்க்கை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஐயாவளி சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பதிகள் அடிக்கல் நட்டி திறந்து வைத்த பிறகு அந்த பதிகளுக்கு அடியேன் சென்று, என்ன இப்படி இருக்கிறது, பள்ளியறை மேடை இப்படி இருக்கிறது, ஐயாவுடைய வழிபாடு இப்படி இருக்கிறதே என்று கேட்டு அந்த மக்கள் நாங்கள் என்ன ஐயா செய்கிறது, இப்படி பண்ணிவிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் ஒரு நல்ல நாளை தேர்வு செய்து அதை முறையாக அந்த மேடைகளை அமைத்து பிரதிஷ்டை பண்ணி மக்கள் வழிபடுவதற்கான ஒழுக்கமான முறையை அடியேன் பல ஐயாவுடைய வழிபாட்டு தலங்களிலே நடத்தியிருக்கிறேன். எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. அடியேனே நிறைய பதிகளுக்கு ஒரு தானம் தப்பக்கூடாது, தானம் மறவாதே தன்னளவு வந்தாலும் என்று பகவான் சொன்னது போல தானம் தப்பாத முறைக்கு அவர்களை அழைத்தால் நல்லது என்று மக்களிடம் நான் சொல்லுவது உண்டு. அப்படி அவர்கள் சென்று அடியேனை மிகவும் கீழ்த்தரமாக பேசி கேவலப்படுத்தி, இது நம்முடைய வழிபாடல்ல, இது நம்முடைய முறை அல்ல, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று ஒழுக்கமற்ற நிலையில் பதிகளை திறந்து வைத்தது சாட்சிபூர்வமாக இருக்கிறது. அதன் காரணம் என்ன என்றால், அவர்களுடைய அடித்தள மனதிலே இதுதான் இருந்திருக்கிறது, இந்த எண்ணம் தான் இருந்திருக்கிறது. அவர் கடவுள் இல்லை, அவர் மனுஷன்தான், அவர் செத்து போனார், அவருடைய சமாதியில் விளக்க வைக்கிறோம் அப்படிங்கிற தெய்வத்தின்பால் பயம் இல்லாத ஒரு நிலை. பயந்து இருந்து பணிவிடை செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் விளைப்பாய் என் மகனே என்று பகவான் அவருடைய பிள்ளைகளுக்கு இட்ட கட்டளை. ஐயாவுடைய நாமம் தரித்த பிள்ளைகள் பயந்து இருந்து பணிவிடை செய்ய வேண்டும். அதை செய்யாமல் இப்படி எல்லோரும் ஏளனப்படுத்துகிற முறையில் ஐயாவளி பிள்ளைகளை, ஐயாவளி வழிபாட்டை கேவலப்படுத்துகிற முறையிலே கொண்டு நான் தான் தலைமை பீடம் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு பிரம்மையை உருவாக்கி அவ்விடத்தில் பேசி அந்த அரசியல் பிரமுகர்களையும் மற்ற சிறுபான்மை ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துவதும் தன்னை தலைவன் போல் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இன்று ஐயாவளி மக்கள் அப்படி எதையும் அவர்களை முன்னிலையில் வைத்து செய்வது கிடையாது. ஐயாவளி மக்கள் அப்படி செய்வது கிடையாது. ஐயாவுடைய பிள்ளைகள் இப்பொழுதெல்லாம் நிறைய பேர்கள் அவங்க வேண்டாம் ஐயா, இப்படி செய்வோம் ஐயா அப்படி செய்வோம்னா பல இயக்கங்களை ஒன்றாக்கி அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் பாடத்திட்டத்தில் நம்முடைய பகவானை மிகவும் கேவலப்படுத்தி போட்டிருந்த ஒரு வரலாற்றை கூட ஐயாவளி மக்கள் ஒன்றிணைந்து ஒருங்கிணைப்பு குழு வைத்து அதற்கு அடியேனை தலைவராக வைத்து போராடி வெற்றி கண்டவர்கள் நாங்கள். அப்பொழுதெல்லாம் இவர்கள் ஒரு வார்த்தை கூட
எங்களோடு வந்து வாதாடவில்லை, ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் அப்பொழுது நாங்கள் மக்கள் அனைவரும் போராடினோம். ஐஎஸ்எஃப் நிறுவனம், ஐயாவளி இயக்கம், ஐயாவளி மக்கள் இயக்கம், அன்பாலயம் எல்லாம் இணைந்திருந்து போராடி வெற்றி கண்டோம். ஏன்? ஐயாவுடைய பிள்ளை ரெட்டியார்பட்டி நாராயணன் ஒரு திருநாமம் தரித்தவர், திருநாமம் விட்ட பிள்ளை ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் ஒரு நாமமிட்ட பிள்ளை நிற்கிறான். நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லை அவனுக்கு வெற்றிக்கு ஏதாவது பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அவரை எதிர்த்திருந்தவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னவர் இந்த தலைமைப்பிடம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிற இவர். ஆனால் முடிந்ததா? நாங்கள் இறங்கினோம், ஐயாவளி மக்கள் ஒன்றிணைந்தோம். திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களை சட்டமன்றத்துக்குள் திருநாமம் விட்டவன் என்று நாங்கள் அங்கே அனுப்பி வைத்தோம். ஆக தென் மாவட்டங்கள் என்னிடம் இருக்கிறது, தென் மாவட்டங்கள் என் பக்கம் இருக்கிறது என்று ஐயாவளியை இனி யாரும் கொச்சப்படுத்த முடியாது. ஐயாவுடைய பிள்ளைகள் யாரும் என் பக்கம் இருக்கிறார்கள் என்று இவர்களை வார்த்தையை நம்புவதற்கு மக்கள் தயாராகவில்லை. குருவிருந்து பனங்க வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று செத்தவங்க பார்த்தீங்களா நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று. அப்படியெல்லாம் இல்லை, இனி அப்படி அல்ல. ஆனால் நாங்கள் போராடுகிறோம். எங்கள் ஐயாவளிக்கென்று இனி வேட்பாளர்கள் வேண்டும், ஐயாவளிக்கென்று பாராளுமன்றத்துக்கு வேட்பாளர்கள் வேண்டும் என்பதை நாங்கள் ஐயாவளி இயக்கங்கள் ஒன்றிணைந்து செய்ய போகிறோம். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இவர்கள் இப்படியாவது சொல்லியாவது ஏதேனும் கிடைக்காதா, ஏதேனும் செய்ய முடியாதா என்ற எண்ணத்தில் பல பேர்கள் அலைந்து திரிகிறார்கள். அது அரசியலும் அறிவார்கள், அரசியல்வாதிகளும் இப்பொழுது தெரியும். இவர் இப்படி என்பது ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இடம் தவறி போகிறவர்கள், நேரம் தவறி போகிறவர்கள், கூட்டணி கட்சிகளை மாறிக்கொண்டிருப்பவர்கள் என்று தெரியும். இந்து தர்மத்துக்காகவும் ஐயாவளிக்காகவும் இதுவரைக்கும் அவர்கள் செய்தது என்னவென்று சொல்லுங்கள். என்ன செய்திருக்கிறார்கள்? தன் சொந்த காசில் ஐயாவளிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள். ஆகவே ஒருவர் சொன்னார், நீங்கள் மறுத்து சொல்லக்கூடாதா, சிவச்சந்திர ஐயா மறுத்து சொல்லக்கூடாதா என்று கேட்டார். அடியேன் சொல்வதெல்லாம் இவர்கள் பின்னால் மக்கள் இல்லை. மக்கள் சுவாமிகோப்பை நம்புகிறார்கள், தலைமைப்பதி நம்புகிறார்கள், அம்பலப்பதி நம்புகிறார்கள், முட்டப்பதி நம்புகிறார்கள், ஐயாவுடைய பதித்தலங்களை நம்புகிறார்கள். மக்கள் கூடுகிறார்கள். அதற்காக மணியடிப்பவர்கள் பின்னாலேயும் நாமமிடுபவர்கள் பின்னாலேயும் மக்கள் செல்வார்கள் என்று யாரும் எண்ண வேண்டாம். அதற்காக இயக்கங்கள் இருக்கிறது. அதற்காக மக்கள் ஒன்றிணைந்து செயல்படவும் தயாராக இருக்கிறார்கள். யார் நல்லவர், யார் உழைப்பவர், யார் உண்மையான தர்மம் செய்பவர் என்பதை ஐயாவளி மக்கள் அறிவார்கள். அதனால் அவருடைய நடவடிக்கைகள், ஒரு சிலருடைய பேச்சுக்களை வைத்துக்கொண்டு அவர் சமாதானத்துக்கு போராடினார். சமத்துவமாக பேசினார்னு பேசலாம், சமத்துவமாக பேசலாம். அல்லாஹ் இல்லல்லா, ரசூல் மகிழல்லா, சிவசிவா சிவமண்டலம், இது சமத்துவம். மீளா சிலுவையிலே முள்ளால் இடப்பட்டு மரித்து பிறந்தது என்று அரிகோபாலன் எழுதினாரே, அது சமத்துவம். அதை விட்டுவிட்டு இத்தனை பதிகளை திறந்து வைத்ததை விட இதுதான் பெருமை என்று சொன்னால் இவர்கள் முன்பே ஐயாவுடைய வழிபாட்டை குறைத்து சொல்லியிருக்கிறார்கள். திப்பு சுல்தான் வந்தான், அவன்தான் இனி தோளில் சேலை போட விடவிட்டால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையே கலைத்து விடுவேன் என்று சொன்னது போல, திப்பு சுல்தான் தோல் சேலை போட வைத்தது போல ஒரு பிரமையை உருவினார்கள். ஆனால் பகவான் அகிலத்திட்டே சொல்லவில்லையா, பூமக்கள் நீதமுடன் போட்ட தோல் சேலை தன்னை போடாதே என்றடித்தான் சிவனே ஐயா. அப்படி என்று சொல்லி தன்னை வழிபட வந்த மக்களுக்கு நீ முழுச்சேலை கட்டு, நீ தலைப்பாகை கட்டு, நீ மொழிவேட்டு கட்டு என்று சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தின முழு தெய்வம் என் அப்பன் நாராயண வைகுண்டன். அவன் யாருக்கும் கீழானவன் அல்ல. வைகுண்ட பரம்பொருளை வணங்கிவிட்டு, வைகுண்ட பரம்பொருள் தந்த அடையாளங்களை அணிவித்துவிட்டு, இந்த உலகத்திலே வைகுண்ட பகவானை மிகவும் கீழான நிலையில் அவரை விட இவர் சிறப்பல்ல, இவருடைய அவர் சிறப்பல்ல தரந்தாழ்ந்து யாராவது சொன்னால், பஞ்சமுருதே என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால் கொஞ்சம் கிளியே கொன்னு எழுப்புவேனடா என்று பகவான் சொல்லியிருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். ஐயா சொன்ன வாக்கு ஒரு நாளும் தப்பாக போகாது. நான் வழிக்கென்று வாழ்பவன். நான் ஐயாவுடைய உண்மையான வேதத்துக்காக வாழ்பவன். எங்கேயும் காசுக்காகவும் கை நீட்டி பிழைப்பவன் அல்ல. இதை சொல்வதற்கு எனக்கு தயக்கம் அல்ல. எப்படியும் ஒரு நாள் இந்த உயிர் பகவானுடைய பாதங்களுக்கு போய்த்தானாகும். அது அவருடைய அற்புதத்தை உலகம் முழுக்க சொல்லிவிட்டு தான் போகுமே தவிர, அவருடைய புகழை, அவருடைய வருகையை, அவருடைய வேதத்தை எவர் குறைத்து பேசினாலும் அவர்கள் பகவான் சொன்ன நிலைதான். ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் முப்பரம் போல் என்று சொன்னாரே,
அந்த ஆண்டினுடைய வார்த்தை பொய்யாக போகாது. ஆகவே எவர் கைத்தட்ட வேண்டும் என்பதற்கோ, யார் யாருடைய பதவி வேண்டும், பணம் வேண்டும் என்பதற்காகவோ பகவானை பகடைக்காயாக மாற்றினால் வாழலாம் என்று நினைக்கிறீர்கள். ஒன்றும் செய்யவில்லை, நாம் அப்படி சொன்னோம், இப்படி சொன்னோம், அப்படி செய்தோம், இப்படி செய்யும், வைகுண்டசாமி ஒன்றும் செய்யவில்லைன்னு நினைக்காதீங்க. நடத்திக்கிட்டே இருக்கார். அவர் நடத்துகிறது உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை புரிந்து செயல்படுங்கள். இனியும் என் அப்பனை, என் அப்பன் அந்த வேதத்தை, என் ஐயாவளி மக்களை யாரும் யாரோடும் ஒப்பிட்டு பேசாதீர்கள், குறைத்து பேசாதீர்கள். குறைத்து பேசினால் பகவானுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வமும் வைகுண்டமயம். ஐயா உண்டு.